இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஜானகி, கல்கி ஒண்ணுமே சாப்பிடல, போய் அவளுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வா. இதோ அத்தை எடுத்துட்டு வரேன். வா வாமா வா. சொல்லுங்க மேடம். என் பொண்ணு எப்படி இருக்கா? இப்ப கொஞ்சம் பெட்டரா இருக்காங்க மேடம். அப்படின்னா? பெட்ல அமைதியா உட்காந்துருக்காங்க, சண்டை போடாம சாப்பிடுறாங்க. அப்படியா? போனை என் பொண்ணு கிட்ட கொடுங்க, அவகிட்ட நான் பேசுறேன். மேடம், அவங்க இப்ப தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? சரி, சர்வன்ஸ் கிட்ட கொடுங்க போனை, நான் பேசுறேன். இது ஒரு நிமிஷம் மேடம், தரேன் மேடம். டாக்டர், அது மேடம் லைன்ல இருக்காங்க, பேசுங்க. அம்மா, பாப்பா எப்படி இருக்கா? இப்ப பரவாயில்லம்மா, முன்ன மாதிரி இப்ப அடம் பிடிக்கிறது இல்லம்மா. சரி, போனை சுந்தரி கிட்ட கொடுங்க. சரிங்கம்மா. ஹலோ அம்மா, சொல்லுங்கம்மா. சுந்தரி, உடம்ப சும்மா மேலோட்டமா துடைக்காம நல்லா வெந்நீர் போட்டு குளிப்பாட்டி விடு. இன்னைக்கு தாம்மா கல்கியை குளிப்பாட்டி விட்டேன். அப்படியா? ஆமாம்மா, எங்க கிட்ட கல்கி இப்ப ரொம்ப அனுசரணையா நடந்துக்கிறாங்கம்மா. சந்தோஷம், எனக்கு உடனே அவளை பார்க்கணும் போல இருக்கு. சரி, போனை டாக்டர் கிட்ட கூட. சரிங்கம்மா, என்னங்க. ஹலோ மேடம். டாக்டர், சொல்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இப்பவே ஹாஸ்பிட்டலுக்கு உடனே வரணும் போல இருக்கு. என்ன பண்றது? இப்பதான் கொஞ்சம் இம்பார்ட்டன்டான மீட்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. பொண்ணை நல்லா பாத்துக்கோங்க. இன்னும் 2 நாளைக்குள்ள எப்படியாவது நான் வந்து கிளம்பி வந்துடுறேன். ஓகே ஓகே மேடம், வர்றதுக்கு முன்னாடி கால் பண்ணிட்டு வாங்க மேடம். கண்டிப்பா. வசுந்தரா மேடம் எப்ப வேணாலும் வருவாங்க. கல்கியை வர வச்சிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். கல்கி கம்ப்ளீட்டா கியூர் ஆயிட்டா. அவ அந்த வீட்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கா. வசுந்தரா மேடம் வந்து அந்த சந்தோஷத்தை கெடுத்துருவாங்களோன்னு பயமா இருக்கு சார். நீங்க சொல்றத பார்த்தா கல்கி எனக்கே பார்க்கணும் போல இருக்கு. சரி, மாயாவுக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லி வைங்க, எப்ப வேணாலும் கல்கி இங்க கூட்டிட்டு வர வேண்டியது இருக்குன்னு. ஓகே டாக்டர். இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையில நீ விளையாடுவ? இவனை போய் நல்லவன் நம்பி வந்திருக்கியேமா. நீங்க குடிக்கிற கூல் ட்ரிங்க்ஸ்ல பவுடர் கலக்க பார்த்தான், அதை நாங்க இவனுக்கு கலந்து கொடுத்துட்டோம். முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு கிளம்புமா. போமா போ. வாங்க. யார் ஃபோன் பண்ணா? இங்க என்ன நடந்தது? சார், நான் தான் சார் கால் பண்ணேன். என்ன நடந்தது சார்? பார்ட்டின்னு சொல்லி சின்ன பொண்ணுங்களை வர வச்சு கூல் ட்ரிங்க்ஸ்ல பவுடர் கலந்து அவங்க வாழ்க்கையவே அழிக்க பார்த்தது இவனுக்கு தான் சார். அதான் இவனுங்களை கையும் களவுமா பிடிச்சிட்டோம். உன்னதாண்டா ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தோம். நீ தான் அந்த பொறுக்கியா? சட்டையில இருந்து கையெடுங்க சார். எங்க அப்பா அம்மா யார் தெரியுமா? அவங்க செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? நான் உடனே எங்க அப்பா கிட்ட பேசுறேன். அம்மா, உன் பேர் என்ன? டேய், நீ யாரோட பிள்ளையா இருந்தா எனக்கு என்னடா? சின்ன பொண்ணுங்களை சீரழிப்ப, உங்க அப்பா அம்மாக்கு பயந்து நான் வெளியில விடணுமா? அவங்களையும் வர சொல்லு, அவங்களையும் உள்ள தூக்கி வைக்கிறேன். பொறுக்கித்தனமா பண்றீங்க. கான்ஸ்டபிள், எல்லாரும் போங்க சார். சார் வண்டியில ஏத்துங்க. இவங்கெல்லாம் பெரிய இடத்து பசங்களாச்சு. யாரா இருந்தா என்ன, சட்டத்துக்கு நடுவுல எல்லாரும் எங்களுக்கு ஒண்ணுதான். பெரிய இடத்து பசங்களாச்சுன்னு ஆக்ஷன் எடுக்காம விடுறதுக்கு தான் முகத்தை மூடி கூட்டிட்டு போறீங்களா சார்? அப்படிலாம் இல்ல, எக்காரணத்தை கொண்டும் இவங்க தப்பிச்சிட கூடாதுன்னு தான் எந்த டீடைல்ஸும் யாருக்கும் கொடுக்காம அழைச்சிட்டு போறோம்.
தம்பிங்களா இங்க வாங்க. இவங்க தான் இந்த பசங்களை பிடிக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணது. கான்ஸ்டபிள், அக்யூஸ்ட் எல்லாரையும் வண்டியில ஏத்துங்க சீக்கிரம். மாயா மாயா சொல்லு சின்னு. ஏய், அந்த அனிஷ போலீஸ்ல சிக்க வச்சிட்டோம். நிஜமாவா? ஆமாமா. என்ன இங்க 3 பேர் நின்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? மச்சான், கல்கியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும்னையும் அவனோட கூட்டாளிகளையும் நானும் சீனுவும் போய் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம் மச்சான். அப்படியா? எப்படி? மச்சான், அவங்க பெரிய இடத்து பசங்க எங்களை மிரட்டினானுங்க. ஆனாலும் நாங்க அவனுங்களை விடல மச்சான். போலீஸ்ல புடிச்சு கொடுத்துட்டோம். துணிச்சலான ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா மச்சான், இதுக்கு திட்டம் போட்டு கொடுத்தது மாயாவும் சீனுவும் தான். அப்படியா? பிரச்சனைங்க வந்து அதை எப்படி சரி பண்ண போறோம்னு நான் பல தடவை திகச்சு நின்னு இருக்கேன். நீங்களும் சீனுவும் அதை சரி பண்ணிட்டோன்னு வந்து சொல்றீங்க. நம்ம வீட்டுக்கும் ஊருக்கும் ஏன் சார்பா நீங்க தான் பெருமை சேர்க்க போறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நினைக்க எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. பொண்ணுங்களை சீரழிக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும். பணபலம், அதிகார பலத்தினால அவங்க வெளியில வந்துடாம பாத்துக்கணும். சரிங்க பெரியப்பா. இந்த கார்ல தானே வந்தாங்க. காணுமே. வண்டியை ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? மேடம் வேற கால் பண்றாங்க. மேடம், என்னாச்சு? வசுந்தராவை ஃபாலோ பண்ணீங்களா? அவங்க எங்க போறாங்க, என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுதா? மேடம், காரை ஃபாலோ பண்ணி தான் வந்துட்டு இருந்தேன் மேடம். ஆனா ஒரு சிக்னல்ல மிஸ் பண்ணிட்டேன் மேடம். காரை பார்த்துட்டேன் மேடம். ஆனா கார்ல வசுந்தரா தேவி இல்ல மேடம். எங்க இறங்குனாங்க, எங்க போனாங்கன்னே தெரியல மேடம். டேய், இப்படி சொதப்பிட்டியே. உன்னை நம்பி பொறுப்பு கொடுத்தேன் பாரு. மேடம், நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன் மேடம். சரி, எப்படியாவது கண்டுபிடிச்சு சொல்லு. சரிங்க மேடம்.